Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பூண்டு தோசை, அதாவது பூண்டு சட்னி பண்ணிட்டு தோசைக்கு மேல இந்த சட்னியை தடவிட்டு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கிறோம், சின்ன வெங்காயம் 1 கப், வரமிளகாய் 10. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வெறும் பூண்டு வரமிளகாய் மட்டும் அரைச்சும் நம்ம தோசை ஊத்தலாம். சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்றதுனால என்ன டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இத வந்து நம்ம பச்சையா அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தோசை மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம். அதாவது பச்சையாக அரைச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சிட்டோம். இதே எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தான் அரைச்சிருக்கேன். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, அதாவது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போது தோசைக்கல் வச்சுட்டோம், தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா அதாவது மாவாக இருக்காது, எல்லாமே வெந்துடும். இப்போ நம்ம பூண்டு சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். சுவையான பூண்டு சட்னி தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.